ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ. ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 10th பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் பேப்பர்ஸ் ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நியூ. ஓகேங்களா. ஸோ புதுசாக எப்படி அதெல்லாம் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் மாற்றிருக்காங்க, அது அப்போது நான் காமிச்ச அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்காது. இப்போ நான் காமிக்கிற இப்போது அட் ப்ரெசென்ட் எழுதக்கூடிய இந்த ஆன்சர் ஷீட்டில் சில விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். புதிதாக 10th வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ 10th எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக இது வந்து தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ என்ன 11th 12th ஏற்கனவே ஒரு பப்ளிக் எழுதியிருப்பாங்க. அதனால் வந்து அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. 12th வந்து 2 பப்ளிக் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 10th இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்குற ஆன்சர் ஷீட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ, ஒரு மாடல் தான் இது. சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும், தமிழ் எடுத்துட்டிங்கனாக்க அதில் எப்படி இருக்கும், இங்கிலீஷ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், சயின்ஸு மேக்ஸு சோஷியல் சயின்ஸுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே கொடுக்குற அந்த புக்லெட். ஓகேங்களா. ஆன்சர் புக்லெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு பைண்டட் பண்ணி தான், அதாவது ஒரு ஸ்கொயராக தான் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப் ஷீட் ஒட்டியிருப்பாங்க. சரிங்களா. அதாவது ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ணி தான் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா அங்கே டாப்பில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்துடும், உங்களோட நேமு, ஓகேங்களா, அன்றைக்கு உண்டான டேட்டு, சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போடுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஹால் சூப்பர்வைசர் சிக்னேச்சர் போடணும். அதுக்கப்புறம் வந்து சீஃப் சூப்பர்வைசரோட சிக்னேச்சர், 3 சிக்னேச்சர் இருக்கும். ஓகேங்களா. அது வந்து டாப் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அது இதில் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் இது. சரிங்களா. இதில் வந்து மார்க் என்ட்ரி பண்ணுவாங்க, பேப்பர் வந்து வேல்யூவேட் பண்ணுறது. இதுவும் டீச்சர்ஸ்க்கு உண்டானது. இதில் எதுவும் நீங்கள் தொடாதீங்க. அரசு தேர்வுகள் துறை, கவர்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்எல்சி தமிழ். இது வந்து தமிழுக்கு உண்டானது நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எல்லா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா. இங்கே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா. இதெல்லாம் ஒரு முறை நல்லா படித்து பார்த்துங்க. வினாத்தாட்களில் எந்தவித குறியீடும் இடக்கூடாது. ஸோ எந்த ஒரு மார்க்கும் பண்ணக்கூடாது. ஸ்டார் போடுறது, ஏதாவது சிம்பிள் போடுறது, ஏதாவது விநாயகர் சொல்லி போடுறது, எதுவுமே போடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான குறியீடும் போடக்கூடாது. அதுக்கடுத்து விடைத்தாள்களை சேதப்படுத்தக்கூடாது. அதாவது ஃபோல்டு பண்ணுறது, மடிக்கிறது, கிழிக்கிறது, கசக்கிறது, இங்கு தொளிக்கிறது எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்து விடைத்தாள்னால் இதுதான். வினாத்தாள்ன்றது உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின். இது வந்து ஆன்சர் ஷீட். சரிங்களா. அடுத்து விடைத்தாள்களில் எந்த ஒரு பக்கத்திலும் தேர்வு எண் பெயர் எழுதக்கூடாது. இங்கே வந்து நடுவில் எங்கேயாவது இந்த படிவத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அதை நான் பின்னாடி சொல்கிறேன், இங்கெல்லாம் கூட உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. உங்களோட பேரோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ எல்லாம் எதுவுமே எழுதக்கூடாது. நிறைய பேர் இந்த கார்னரில் போயிட்டு உங்கள் பேர் எழுதுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறது. ஏன்னா வந்து கடந்த காலங்களில் வந்து பேப்பர் சேசிங்லாம் நடந்திருக்கு. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து வண்ண கலர் கொண்ட பேனா, பென்சில் எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இதுதான். சரியா. கிரையான்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஸ்டிக் பென்சில் யூஸ் பண்ணலாமா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4th பாயிண்ட்டு, வண்ண கலர் கொண்ட பேனா ஆர் பென்சில். ஓகேங்களா. ஸோ எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரே கலரை யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ பென்னா அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கிரையான்ஸு, ஸ்கெட்ச் பென்னு, ஸ்டிக் பென்னு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் எழுதக்கூடாது. இப்போது இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் ஷீட், ஆன்சர் புக்லெட். இது லெஃப்ட் சைடு சொல்கிறாங்க. இடதுபுறம் கோடு இருக்குது இல்லையா, இந்த கோடு மார்ஜின் சொல்கிறோம்ல, இந்த லெஃப்ட் சைடில் எதையும் எழுதக்கூடாது. கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் நம்ம போடணும். எதையுமே இந்த பக்கம் எழுதக்கூடாது அப்படின்றாங்க, லெஃப்ட் சைடு. சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் எதையும் எழுதக்கூடாது. ஓகேங்களா. டோன்ட் ரைட் ஆன் த லெஃப்ட் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து விடைத்தாள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. நான் வந்து 5 பக்கம் தான் சார் நான் எழுதுகிறேன், இல்லை மீதி பக்கம் எழுதலை. ஓகேங்களா. இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 22 பேஜஸ் இருக்குது, 22 பேஜஸ் இருக்குது. நான் ஒரு 10 பேஜ் தான் எழுதியிருக்கிறேன், மீதி நான் கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போயிடலாமாலாம் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா. அப்படியே கொடுத்துட்டு வந்துடணும். நீங்கள் இந்த புக்லெட் கொடுக்குறாங்கன்னா இது அப்படியே நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துடணும். ரிமைனிங் பேப்பர், எழுதாத பேப்பரை நீங்கள் எடுக்கக்கூடாது, கிழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கடுத்து விடைத்தாள்களில் எழுதிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது. ஸோ 2-3 ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா, இப்போது 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் ஏ பி எழுதிட்டிங்கன்னா ஒன்று ஏ விட்டுட்டு ஒன்று பியை வந்து அழிச்சிடக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்சர் 2-3 ஆன்சர் எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நமக்காக அந்த ராங்கான ஆன்சரை அழிச்சிட்டு கரெக்டான ஆன்சரை வச்சு மார்க் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதுனால. ரைட். ஸோ இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தலாம். இன்னும் ஒரு 7 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதில் என்ன எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது தான் இது. ஃபஸ்ட்டு வந்து முகப்பு சீட்டின் உரிய இடத்தில் கையொப்பம் இட வேண்டும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, டாப் ஷீட்டு முன்னாடி இருக்கும். டாப் ஷீட் இதில் டாப் ஷீட் இல்லை. டாப் ஷீட்டில் வந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்கும். 3 இருக்கும். அதில் மாற்றி போட்டுறாதீங்க. ஒன்று வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், இன்னொன்று வந்து சிக்னேச்சர் ஆஃப் த ஆல் சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர்னு இருக்கும். இன்னொன்று வந்து சீஃப் சூப்பரண்ட். அந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு ப்ரேயரில் இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கும், மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கூலுக்கே ஒரு ஹெட் இருப்பார். அவருடைய சிக்னேச்சர் இருக்காது. மேபி பிரிண்டட் சீல் இல்லைனா ஏதாவது இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒருத்தரே சைன் போட முடியாது இல்லையா, அதனால். ஸோ அதில் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும். அதில் மட்டும்தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? அது விடைத்தாளில் இருபுறத்திலும் எழுத வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இருபுறம்னா ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமும் எழுதணும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் இல்லைங்களா? தமிழுக்கு வந்து இது போல் வந்து கோடு லைன் ஷீட் தான் வரும். இங்கிலீஷ் சயின்ஸு மேக்ஸு சோஷியல் சயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து அன்ரூல்டாக வரும். தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து ரூல்டு ஷீட்டாக தான் வரும். இது டபுள் சைடு எழுதணுன்றாங்க. ஃப்ரண்ட்டில் எழுதிட்டீங்க, பேக் சைட்லேயும் எழுதணும். ஓகேங்களா? அதுதான் இருபுறமும் எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா, செய்முறைகள் யாவும் விடைத்தாளின் கீழ்ப்பகுதியில் இடம்பெற வேண்டும். இந்த ரஃப் ஒர்க் எழுதுறோம்ல, இந்த மேக்ஸு சம் போட்டு பார்க்குறது அதெல்லாம், அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே வந்து கீழ்ப்பகுதியில் எழுத வேண்டும். இப்போ இங்கே ஒரு சம் எழுதுறீங்க, இங்கே ஒரு சம் வந்து போடுறீங்க, அல்ஜிப்ராவில் ஏதோ ஒரு சம் போடுறீங்கன்னா இதுக்கான ரஃப் ஒர்க்கு இங்கேவே கீழே போடணுன்றாங்க. சரியா? இங்கே கீழே வந்து போடணும். சரிங்களா? அதுதான் ரஃப் ஒர்க் வந்து கீழே போடணும். அதுக்குன்னு தனியாக பேஜோ பேப்பரோ கொடுக்க மாட்டாங்க. சரியான வினா எண் தவறாமல் எழுத வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? வினா எண் எழுதாத மற்றும் தவறான வினா எண்கள் குறிப்பிட்டு எழுதப்பட்ட விடைகள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு இந்த 4th பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பேஜ் காமிச்சேன். டாப் ஷீட்டுக்கு அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு இதுதான் இருக்கும். இதில் டீச்சர்ஸ் வேல்யூவேஷன் பண்ணும்போது இங்கே வந்து டோட்டல் போடுவாங்க. சரிங்களா? வினா வாரியாக மொத்தம், பக்க வாரியாக மொத்தம், கொஸ்டின் நம்பர் வைஸு நீங்கள் 100க்கு ஒரு 98 எடுத்துக்கிறீங்கன்னா அங்கே 98 வரணும். 1வது கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 2வது கொஸ்டினுக்கு 1 மார்க் தான் கொஸ்டின் நம்பர். சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் நம்பருக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறீங்கன்றதை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். 1வது கொஸ்டினுக்கு 1 மார்க்குனா இங்கே 1ன்னு போடணும் டீச்சர். 2வது கொஸ்டினுக்கு ஒரு மார்க் எடுத்துருக்கீங்கன்னா 2, 3வது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இங்கே 0ன்னு போடணும். சரிங்களா? அதெல்லாம் டீச்சர்ஸ் ஒர்க்கு. இதிலெல்லாம் நீங்கள் எதுவுமே கை வைக்கக்கூடாது. டாப் ஷீட்டில் ஒரே சைன் மட்டும்தான் போடணும். ரைட்டா? இதில் மார்க் போட்டே வருவாங்க. போட்டுட்டு டோட்டல் இங்கே போடுவாங்க. அதே மாதிரி பக்க வாரியாக பேஜ் பை பேஜ், ஃபஸ்ட்டு பேஜில் எவ்வளோ, இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் 10 1 மார்க் எழுதிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் 10ன்னு போடுவாங்க. 2வது பேஜில் ஒரு 5 ஒரு 4 1 மார்க்கு ஒரு 2 மார்க் எழுதிக்கிறீங்கன்னா அது கரெக்டுனாக்கா 4 2 6ன்னு போடுவாங்க. சரிங்களா? இது பேஜ் வைஸு. 3வது பேஜில் எதுவுமே எல்லாமே தப்பு அப்படின்னா 0ன்னு போட்டுருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் நான். சரிங்களா? ஸோ பேஜ் வைஸ் போட்டாலும் இங்கே உங்கள் 98 வருதுன்னா இங்கேயும் 98 தான் வரணும். சரிங்களா? அப்போ நீங்கள் கொஸ்டின் இப்போ நீங்கள் வந்து 22 ஆன்சர் 21 வந்து ஆன்சர் எழுதிட்டீங்க. சரிங்களா? ஆனால் வந்து நீங்கள் நம்பர் போடல. அப்போ அந்த கொஸ்டின் வைஸ் நம்பர் போட மாட்டாங்க டீச்சர்ஸ். சரிங்களா? அதனால் அதுக்கு வந்து மார்க்கே கிடைக்காது உங்களுக்கு. அதனால் எப்போ எழுதினாலும் கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு எழுதுங்க. இரு வினாக்களுக்கு இடையே இடைவெளி விட்டு எழுத வேண்டும். ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் எழுதணும்னா கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். விடைத்தாள்களின் நீளம் அல்லது கருப்பு மை கொண்ட பேனாவால் விடைகள் தெளிவாக எழுத வேண்டும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ளூ பென் பிளாக் பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கேட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீலம் அல்லது கருப்பு மை கொண்ட பேனாவால் விடைகளை தெளிவாக எழுத வேண்டும். ஸோ ப்ளூ ஆர் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி ப்ளூவே எழுதுங்க. விடைத்தாள்களில் எழுதாத பக்கங்கள்
குறுக்கு கோடு இட வேண்டும். இப்போ இதோட முடிச்சிட்டிங்க சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 பக்கம் எழுதிட்டீங்க. மீதி வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க சரியா. கிராஸ் பண்ணுறேங்க. நான் இந்த பேஜ் எழுதலை, இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படிலாம் எழுதுனாலும் சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷனை. எழுதாத பக்கம் கிராஸ் பண்ணுறேங்க. மெயினாக போட வேண்டியது கொஸ்டின் நம்பர் போடணும். கொஸ்டின் நம்பர் போடாமல் எழுதாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நானே வேல்யூவேஷனில் போயிட்டு பார்த்துருக்குறேன். கொஸ்டின் நம்பர் இல்லைன்னா அதுக்கு வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. ரைட், இதுதான் ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷனு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கம்யூனிட்டி பாக்ஸில், யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் ஒரு ஃபோட்டோவாக போடுறேன். ஓகேவா? வேணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நீடட் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. சரி, தேவைப்படுறவங்க முழுசாக பாருங்கள். ரைட், இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்கு போகிறோம். தமிழ் எடுத்துட்டிங்கன்னா அந்த படிவம் கொடுப்பாங்களான்னு நிறைய பேருக்கு டவுட்டு. கொடுப்பாங்க, தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு புக்லெட்லேயே வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் கொடுத்துட்டாங்களா. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறங்க. அடுத்து என்னென்ன படிவம் இருக்குமோ எல்லாமே வந்துடும் ஒரே புக்லெட்டில். ரெண்டாவது இருக்குது பாருங்கள், செகண்டுங்கிறதுல மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம். ஓகேவா? ஸோ அந்த படிவம் இங்கே கொடுத்துருக்காங்க. மூணாவதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம், அதுவுமே இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்து நான்காவதாக நமக்கு வந்து பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல் நிரப்புதல். சரியா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த 4 படிவம் இருக்குது. இந்த 4 படிவமே வந்து நீங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் என்னென்ன எழுத போகிறீங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 படிவம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் ஷீட்டு, ரூல்டு ஷீட்டு நமக்கு வந்துடும். இந்த ரூல்டு ஷீட்டை வச்சு நீங்கள் அப்படியே எழுதிட்டே வாங்க. கொஸ்டின் நம்பர்லாம் மார்ஜினுக்கு வெளியே போடுங்க. வேறு எதுவுமே எழுதக்கூடாது. அதில் கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் போட்டு தான் எழுதணும். ஓகேவா? தமிழுக்கு இங்கிலீஷுக்கும் இதே மாதிரி தான். மேக்ஸுக்கு என்ன வரும் கூடுதலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப் ஷீட்டு வந்துடும். இங்கே முன்னாடி வந்து படிவம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கிராஃப் ஷீட்டு கொடுத்துருவாங்க. சோஷியல் சயின்ஸுக்கு என்ன வரப்போகுது, மேப்பு கொடுத்துருவாங்க. காலக்கோடு மேப் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் புக்லெட்டு. இது முடிச்சிட்டிங்கன்னா எழுதாத பக்கத்தை கிராஸ் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு அடிஷ்னலாக பேப்பர் இன்னும் தேவைப்படுது, நான் நிறைய பக்கமாக எழுத போகிறேன், நிறைய வெரிஃபாக எழுத போகிறேன்னா அடிஷ்னல் ஷீட் தருவாங்கன்னா தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதுவும் ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. 2 பக்கமோ 4 பக்கமோ இருக்கும். அப்போ நீங்கள் லாஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போவே சொல்லிவிடுங்க. உங்களுக்கு அடுத்த பேஜ் தேவைப்படுமா தேவைப்படாதா, அடிஷ்னல் வாங்க போகிறீங்களா இல்லையான்றதை பிஃபோராகவே நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை ஆஃப் பேஜ் வந்த போதோ வருவதற்கு முன்போ உங்கள் ஹால் சூப்பர்வைஸ் கிட்ட சொல்லிவிடுங்க. ஓகேவா? எனக்கு அடிஷ்னல் வேணும் சார். ஏன்னா வந்து அடிஷ்னல்னால் கேட்டவுடனே எடுத்து கொடுத்துட்றதுக்கு இல்லை, அதை வந்து அவங்க ரிஜிஸ்டரில் எழுதணும். உங்கள் நம்பர் எழுதி நீங்கள் அடிஷ்னல் பேப்பர் வாங்க போகிறீங்கன்றதை அவங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா அந்த எக்ஸாம் டியூரேஷனில் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதனால் முன்னாடியே நீங்கள் சொல்லிவிடுங்க, எனக்கு வந்து அடிஷ்னல் வேணும் சார் அப்படிங்கிற சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி உங்கள்கிட்ட சைன் வாங்கி அவங்க சைன் போட்டு உங்கள் நம்பர்லாம் எழுதி அப்புறம் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதனால் முன்னாடியே சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்து தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.